மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் கூற கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார். வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறதா? தொடர்ந்து இதுபோன்ற மிரட்டல்கள் வருவதை ஒட்டி அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? வணக்கம். டெல்லியில் உள்ள பல்வேறு பள்ளிகளுக்கு இன்று காலை மின்னஞ்சல் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. முதலில் ஒரு சில பள்ளிகளுக்கு மட்டும்தான் இந்த மிரட்டல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கருதப்பட்டது. குறிப்பாக கிழக்கு டெல்லியில் உள்ள மதர் மேரி பள்ளி, அதே போல துவாரகாவில் உள்ள டெல்லி பப்ளிக் ஸ்கூல் உள்ளிட்ட சில பள்ளிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது என்று நினைக்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகு பார்த்தால் ஏறத்தாழ ஒரு 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல் என்பது மின்னஞ்சல் வாயிலாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மதர் மேரி பள்ளி, உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் இருக்கக்கூடிய டெல்லி பப்ளிக் ஸ்கூல், துவாரகாவில் உள்ள டெல்லி பப்ளிக் ஸ்கூல், வசந்த் குஞ்ச் பகுதியில் இருக்கக்கூடிய டெல்லி பப்ளிக் ஸ்கூல், டிஏவி பள்ளி, சாணக்கியபுரி பகுதியில் இருக்கக்கூடிய சன்ஸ்கிருதி என்னும் பள்ளி, சாக்கெட் பகுதியில் இருக்கக்கூடிய அமேட்டி இன்டர்நேஷனல் என்னும் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் இருக்கக்கூடிய இந்த பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் வாயிலாக இந்த மிரட்டல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தகவல் இருந்தது உடனடியாக சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு விரைந்துள்ள டெல்லி காவல்துறையினர், வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள், மோப்பநாய் பிரிவினர் அங்கு பள்ளி முழுவதும் அங்க இருக்கக்கூடியவர்களை உடனடியாக வெளியேற்றி தீவிரமான சோதனைக்கு பள்ளியை உட்படுத்தி இருக்கின்றனர். தற்போது வரை எந்த பள்ளியிலும் அது போன்று எந்த விதமான வெடிகுண்டுகளும் இருப்பதாக கண்டறியப்படவில்லை. குறிப்பாக நொய்டாவில் இருக்கக்கூடிய பள்ளியை பொறுத்தவரை அங்கு வந்த மாணவர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீடுகளுக்கே திருப்பி அனுப்பிவிட்டனர். ஆனால் சில பள்ளிகளை பொறுத்தவரை சோதனைக்கு பின்னர் எதுவுமே இல்லை என்று தெரிய வந்த பிறகு அது வழக்கமான முறையில் செயல்பட்டு வருகின்றது. முதற்கட்ட விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கிறது என்றால், நேற்று முதல் இன்று வரை பல்வேறு பள்ளிகளுக்கு ஒரே மின்னஞ்சலில் இருந்து இந்த மிரட்டல் கொடுக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. ஒரே பேட்டர்னில் ஒரே மின்னஞ்சல் முகவரியில் இருந்து பல்வேறு பள்ளிகளுக்கும் இந்த மிரட்டல் என்பது விடுக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த மின்னஞ்சலை கொடுத்தவர்கள் யார் என்பதை கண்டறியக்கூடிய பணியிலே காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றனர். தற்போது வரை ஆட்சேபத்திற்குரிய வகையில் எதுவும் கண்டறியப்படவில்லை. அது புரளி என்பது தெரிய வந்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.